அப்பு விட்டு KFC சிக்கன் செய்வது எப்படி? சிக்கனை 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு, சுத்தமான வெறும் தனி மிளகாத்தூள 1 ஸ்பூன் போட்டு, சால்ட் போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்படியே மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு, அப்படியே திருப்பி போட்டு, தயிரையும் போட்டு 2, 3 ஸ்பூன் தயிர் நல்லா போட்டு, மிளகுத்தூள் இருக்குது பாரு, அது நல்லா உரல்ல போட்டு இடிச்சு அதைய கொட்டி, அப்படியே எடுத்து கிளறு கிளறு கிளறுன்னு கிளறி ஸ்பூன் வச்சு நல்லா கிளறுங்க. இல்லை கை இறங்க கையால் கிளறுங்க. அது பிரச்சனையே இல்லை. கிளறி அழுத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா மைதா மாவு 1 கப்பு கொட்டி, அதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூளை கொட்டி, அதில் கொஞ்சம் உப்பையும் கொட்டி, அந்த உப்பு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டு, கிளறின உடனே என்ன பண்ணணும்னா, அப்பு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு வானல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டு, சிக்கனை எடுத்து மைதால நனைச்சி நல்லா தடவி தண்ணியில் துவைச்சி, திரும்பவும் எடுத்து அதிலே போட்டு நல்லா துவைச்சி கிளறி, அப்படியே எடுத்து போய் எண்ணெயில் காஞ்ச எண்ணெயில் போடுங்க. அப்படியே இன்னும் 2, 3 போட்டு திருப்பி திருப்பி போடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்கும், பஃபல்ஸ் வரும். அப்படியே இன்னொன்று போடுங்க. கிளறி விட்டு திரும்ப திரும்ப போட்டுட்டு 2, 3 போடணும். போட்ட அதுக்கப்புறம் திருப்பி விட்டு அப்படியே எடுத்து தட்டில் வச்சோம்னா நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா பார்த்துக்குங்க. நல்லா அப்பு வீட்டு சிக்கன், இது பேர் தான் அப்பு வீட்டு சிக்கன். கரண்டி வச்சு திருப்பி விடணும். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் திரும்பவும் திருப்பி விடணும். அப்பு நல்லா சாப்பிடுவான். இந்த மாதிரி கொடுத்தாதான் அப்பு வீட்டு சிக்கன். அப்பு தான் செய்கிறானே. மொறுன்னு வந்த உடனே எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எடுத்து கரண்டியில் எடுத்து தட்டில் எடுத்து வச்சிட்டு, இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து வச்சிட்டு, அப்பு கூப்பிட்டு அக்கத்தில் நிற்க வச்சிட்டு, அப்படியே சூப்பராக இருக்கும் பாரு.